ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നല്ല സൂപ്പർ ടേസ്റ്റാன கேரளா சத்யா ஸ்பெஷல் பருப்பு கறியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். பருப்பு குழம்பு இல்லாமல் ஒரு சத்யே கேரளாவில் இருக்காது. அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு குழம்பு தான் பருப்பு குழம்பு. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டில் இது ஈஸியாக நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக அரை கப்பு பாசி பயிரண்ட பருப்பு நான் எடுத்திருக்கு. நம்ம சாதாரணமாக பச்சை பயிரண்ட பருப்பு இதுதான் நம்ம பருப்பு குழம்புக்கு எடுக்கணும். சத்யக்கு எப்போவுமே இந்த பாசி பயிரண்ட பருப்பு வச்சு தான் குழம்பு செய்வாங்க. சாதாரணமாக நம்ம துவரப்பருப்பு வச்சும் குழம்பு செய்வாங்க. அதே மாதிரி பாசிப்பயிரை அப்படியே போட்டு வேக வச்சு இதை சேம் மெத்தடில் குழம்பு செய்வாங்க. ஆனால் எப்போவுமே சத்யயில் நம்ம இந்த பாசிப்பயிரண்ட பருப்பு வச்சு தான் குழம்பு செய்யும். அதுதான் எப்போவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாசிப்பயிரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் ப்ரௌன் கலர் ஒன்றும் ஆக தேவையில்லை, நல்ல சூடாய மட்டும் போதும். இப்போ இது நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு நல்லா சூடாக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இது நல்லா கழுகி எடுத்து ஒரு குக்கரில் போட்டு நமக்கு இது கரெக்டாக வேக வச்சு எடுக்கலாம். ஸ்டவ் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கு. இதே மாதிரி கை எடுக்காமல் நல்லா கலரி விட்டு நல்லா சூடாக்கி எடுக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பயிறு நல்லா கரெக்டாக சூடாகி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனி நமக்கு இது நல்லா கழுகி ஒரு குக்கர்லேக்கு இந்த பயிரை மாற்றலாம். பாசிப்பயிரை இதே மாதிரி ஃப்ரை பண்ணாமல் அப்படியே கழுகி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து இதே சேம் மெத்தடில் குழம்பு பண்ணி எடுக்கலாம். ஆனால் அந்த குழம்பிலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து செய்கிற குழம்புக்கு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா கழுகி குக்கர்லேக்கு தேவையான தண்ணியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணியதும் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் தேவையான உப்பும் போட்டு இது 2 விசில் വരുന്ന வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். இந்த டைமில் இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக மிக்சியோட ஜாரிலேக்கு 1/4 கப்பு தேங்காய் நெய் எடுத்திருக்கு. நம்ம அரை கப்பு பாசிப்பயிறு தான் எடுத்திருக்கு. அதனால 1/4 கப்பு தேங்காய் நெய் எடுத்திருக்கு. அதிலேக்கு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்தியிருக்கு. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தியிருக்கு. இந்த பச்சை மிளகாய்க்கு நல்ல காரம் இருக்குது, அதனால தான் 1 சேர்த்தியிருக்கு. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு கரெக்டாக வர மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. ஒரு பூண்டு நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. கேரளாவில் ஒரு சில இடங்களில் பூண்டு சேர்க்காது, ஆனால் நாங்கள் இதிலேக்கு பூண்டு சேர்த்திடுவாங்க. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாகிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாசிப்பயிறு நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இது ஒரு மண் சட்டியிலேக்கு நான் மாற்றியிருக்கு. இது நமக்கு நல்லா ஒன்று உடச்செடுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று கடைஞ்செடுக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். அதிலேக்கு நம்ம அரைச்செடுத்து வச்சுருந்தா தேங்காய் கூட்டு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொதிக்க விட தேவையில்லை, நல்லா சூடாக்கி எடுத்தால் மட்டும் போதும். நல்லா சூடாயதுக்கப்புறமா இது அடுப்பில் நின்று மாற்றி இன்னொரு அடுப்பிலேக்கு வைக்கலாம். இதில் நம்ம கடுகு சேர்க்கறதில்ல. நல்ல கலர் விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் தேவையான உப்பு நான் சேர்த்தியிருக்கு. நல்ல கலர் விடலாம். இப்போ நல்ல சூடாயிருக்கு. நமக்கு இந்த மண்சட்டி இன்னொரு அடுப்பிலேக்கு மாற்றி வைக்கலாம். இன்னொரு கடாய் அடுப்பிலேக்கு வைக்கலாம். அதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா அதுக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றலாம். ஆனால் நெய்யில் இந்த பருப்பு குழம்பு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதிலேக்கு கடுகு சேர்க்கறதில்ல. 3 சின்ன வெங்காயம் ரவுண்டாய் கட் பண்ணியது போட்டு நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது கறிவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயமும் வரமிளகாயும் கறிவேப்பிலையும் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு குழம்புலேக்கு இது ஊற்றி 2 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். அதுக்கு பின்னாடி நல்லா கலரி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா சத்யா ஸ்பெஷல் பருப்பு கறி ரெடி ஆகிருக்கு.
கேரளா சദ്യயில் ஃபஸ்ட்டு ஊற்றி சாப்பிட்ற குழம்பு தான் இந்த பருப்பு கறி. சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.